ஹலோ கைஸ், அகைன் வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற அப்ளிகேஷனில் ஜஸ்ட் 2 ஸ்டெப்ஸில் பர்சனல் லோனுக்கு அப்ளை பண்ணிக்கிற மாதிரியான ஆப்ஷன் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. அந்த விதத்தில் இப்போ ரீசெண்டாக நண்பர் ஒருத்தருக்கு 1,13,000 அப்படிங்கிறது லோன் அப்ரூவலும் கொடுத்துருக்காங்க. இந்த பர்சனல் லோன் அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா A to Z கம்ப்ளீட்டான டீட்டெயில்ஸாக நான் கீழே இருக்கக்கூடிய டிஸ்கிரிப்ஷனில் நோ மோர் அப்படிங்கிற டைட்டிலுக்கும் கீழே இருக்கக்கூடிய லிங்க்கில் கொடுத்துருக்கேன். தேவைப்படுறவங்க ஜஸ்ட் அந்த லிங்கை கிளிக் பண்ணி இன்ஸ்டண்ட்டாக ரீட் பண்ணியும் தெரிஞ்சுக்க முடியும். அதே சமயத்தில் நம்ம பார்க்கக்கூடிய இந்த இன்ஃபர்மேஷன் அப்படிங்கிறது இவங்களுடைய பிளே ஸ்டோர் டிஸ்கிரிப்ஷன், அஃபீஷியல் வெப்சைட், தென் நாம் அப்ளை பண்ணும்போது கிடைச்ச ஒரு சில டீட்டெயில்ஸ் இதை பேஸ் பண்ணி மட்டும்தான் இருக்கும். ஸோ நீங்கள் அப்ளை பண்ண போறீங்க அப்படின்னா இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் என்ன இருக்குது அப்படிங்கிறத அவங்களுடைய அஃபீஷியல் சோர்சஸில் கண்டிப்பாக வெரிஃபை அப்படிங்கிறது பண்ணிக்கணும். அண்ட் முக்கியமாக நீங்கள் கவனிக்க வேண்டியது நம்ம ஃபினான்ஷியல் அட்வைசர் கிடையாது. ஸோ நீங்கள் லோனுக்கு அப்ளை பண்ண போறீங்க அப்படின்னா தனிப்பட்ட முறையில் ஒரு ஃபினான்ஷியல் அட்வைசரை மீட் பண்ணி அவருடைய கைட்லைன்ஸ் அடிப்படையில் மட்டும்தான் லோனுக்கும் அப்ளை பண்ணணும். அண்ட் நம்ம பார்க்கக்கூடிய இந்த அப்ளிகேஷனுடைய டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்லாம் கம்ப்ளீட்டாக ரீட் அவுட் பண்ணி தெரிஞ்சுக்கிட்டு அதெல்லாம் உங்களுக்கு தனிப்பட்ட முறையில் ஓகே அப்படின்னா ட்ரை பண்ணலாம், அதர்வைஸ் அவாய்ட் பண்ணிடலாம். ஓகே கைஸ், அந்த விதத்தில் இன்னைக்கு நம்ம செக்யூ கிரெடிட் அப்படிங்கிற அப்ளிகேஷனுடைய பேசிக்கான இன்ஃபர்மேஷன், தென் இவங்க வழங்கக்கூடிய லோன் பற்றின கம்ப்ளீட்டான இன்ஃபர்மேஷன் அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். இதில் நீங்கள் கிரெடிட் கார்ட்ஸை யூஸ் பண்ணி ஃபீஸ் பேமெண்ட் அப்படிங்கிறது பண்ணிக்க முடியும். ஸோ அந்த விதத்தில் உங்கள் கிரெடிட் கார்டில் இருக்கக்கூடிய அமௌண்ட்டை பேங்க் ட்ரான்ஸ்ஃபர் அப்படிங்கிறது ரொம்ப ஈஸியாக பண்ணிக்க முடியும். இதை தவிர்த்து இந்த அப்ளிகேஷன் யூஸ் பண்ணி யூட்டிலிட்டி பில் பேமெண்ட்ஸ் அப்படிங்கிறதும் பண்ணிக்க முடியும். தென் உங்களுடைய கிரெடிட் ஸ்கோரை, முக்கியமாக சொல்லப்போனால் எக்ஸ்பீரியன்ஸ் ஸ்கோரை இதில் ஃப்ரீயாகவே செக் பண்ணிக்க முடியும். இதை தவிர்த்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இவங்க பர்சனல் லோன் அப்படிங்கிறதுமே கொடுத்துருக்காங்க. அதுக்காக ஒரு தனி மெனுவே வச்சுருக்காங்க. ஜஸ்ட் நீங்கள் அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு ஹீரோ ஃபின்கார்ப் கூட பார்ட்னர்ஷிப் பண்ணி ஒரு பர்சனல் லோன் தர தான் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. பட் இங்கே கவனிக்க வேண்டியது இதை பொறுத்தவரைக்கும் ஆட்ஸ் அப்படிங்கிறது அவங்களே தெளிவாக போட்டிருக்காங்க. ஸோ அங்கே கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அங்கேருந்து ஹீரோ ஃபின்கார்ப் உடைய வெப்சைட்டுக்கு ரீடைரக்ட் ஆகிற மாதிரி இருக்கும். பட் இருந்தாலும் ஹீரோ ஃபின்கார்ப்லேயுமே ஒரு 5 lakhs வரையிலான லோன் அமௌண்ட் அப்படிங்கிறது உங்களுடைய எலிஜிபிலிட்டியை பொறுத்து கொடுத்துட்ருக்காங்க. இன்ட்ரெஸ்ட் ரேட்டை பொறுத்தவரைக்கும் 19% per annum ஸ்டார்ட் பண்ணுறதா போட்டிருக்காங்க. சேம் டைம் ப்ராசஸிங் ஃபீஸ் 2.5% ஆஃப் லோன் அமௌண்ட் ப்ளஸ் டேக்ஸ் அப்படிங்கிறது இருக்கும் அப்படிங்கிறதையும் போட்டிருக்காங்க. டென்யூரை பொறுத்தவரைக்கும் 12 to 36 months அப்படிங்கிறது உங்களுடைய எலிஜிபிலிட்டி ப்ரொஃபைலை பொறுத்து இருக்கும் அப்படிங்கிறத போட்டிருக்காங்க. பட் நீங்கள் செக்யூ கிரெடிட்டில் அப்ளை பண்ணும்போது யார்கிட்ட இருந்து லோன் கிடைக்கும் அப்படின்னா 5 அப்ளிகேஷன் கிட்ட இருந்து தான் லோன் அப்படிங்கிறது கிடைக்கும். அந்த விதத்தில் 5 lakhs வரையிலான லோன் அமௌண்ட் அப்படிங்கிறது இன்ஸ்டண்ட்டாகவே நீங்கள் அப்ளை பண்ணி கிளைம் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதையும் போட்டிருக்காங்க. பட் இந்த இடத்துல நீங்கள் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, நீங்கள் இந்த அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணதுமே உங்களுடைய சிவில் ஸ்கோர் செக் பண்ணுறதுக்காக உங்களுடைய பேசிக் இன்ஃபர்மேஷன் எல்லாம் கொடுத்துருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய எலிஜிபிலிட்டி ப்ரொஃபைல் பெஸ்ட்டாக இருக்கும் பட்சத்தில் ப்ரீ அப்ரூவல் லோன் ஆஃபராகவே இவங்க ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஸோ அந்த விதத்தில் நீங்கள் தனியாக ஒரு டைம் பர்சனல் லோனுக்கு அப்ளை பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. இந்த லோன் அமௌண்ட்டை, இதில் கிடைக்கக்கூடிய லோன் அமௌண்ட்டை நீங்கள் ஃபோர்க்ளோசர் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு எந்த ஒரு எக்ஸ்ட்ரா சார்ஜஸ் அப்படிங்கிறதுமே கிடையாது. தென் இன்ட்ரெஸ்ட் ரேட்டை பொறுத்தவரைக்கும் ஓரளவுக்கு ரீசனபிளாக இருக்கும் அப்படிங்கிறத போட்டுக்கோங்க. தென் இந்த ப்ராசஸ் எல்லாம் டோட்டலாகவே 13 minutesக்குள்ளே நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிடலாம். அப்ளை பண்ணுறதுக்கு ஆதார் கார்டு கூட லிங்க் ஆகி இருக்கக்கூடிய பேன் டீட்டெயில்ஸ் அப்படிங்கிறத நீங்கள் சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதே சமயத்தில் தேவையான டாக்குமெண்ட்ஸ் அப்படின்னு பார்க்கவுமே பேன் கார்டு, ஆதார் கார்டு, உங்களுடைய செல்ஃபி ஃபோட்டோ, இது 3 மட்டுமே போதுமானது அப்படிங்கிறத போட்டிருக்காங்க. இதெல்லாம் ஓகே அப்படின்னா உங்களுடைய பேசிக்கான இன்கம் டீட்டெயில்ஸை கம்ப்ளீட் பண்ணிவிட்டு உங்களுக்கு லோன் அமௌண்ட் அப்ரூவல் இருக்கா இல்லையா அப்படிங்கிறத ரொம்ப ஈஸியாகவே செக் பண்ணிக்க முடியும். ஓகே கேஸ், இப்போ நீங்கள் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா 5 அப்ளிகேஷனை பொறுத்தவரைக்கும் செல்ஃப் எம்ப்ளாய்டு பர்சனுக்கு அவ்வளோ ஈஸியாக லோன் அப்படிங்கிறது கொடுத்துட மாட்டாங்க. பட் இதுவே சேலரிடு பர்சனாக இருந்தால் எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. அவங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாகவே அப்ரூவல் அப்படிங்கிறது கொடுத்துருவாங்க. பெருசாக இன்கம் ப்ரூஃப் அப்படிங்கிறது கூட கேட்க மாட்டாங்க. டவுட்ஸ் இருந்தது அப்படின்னா தான் இன்கம் கேட்பாங்க, இல்லைனா இன்கம் ப்ரூஃப் கூட கேட்க மாட்டாங்க. இப்போ இந்த லோனுக்கு அப்ளை பண்ண நபருக்கு அவருடைய எக்ஸ்பீரியன்ஸ் ஸ்கோர் அப்படின்னு பார்க்க 724 இருக்குது. இவர் ஒரு சேலரிடு பர்சன் தான். அந்த விதத்தில் இவருக்கு 1,13,000 அப்படிங்கிறது லோன் அப்ரூவல் கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த லோன் அமௌண்ட்டில் நம்ம ஸ்டார்டிங் 5,000 அதிகபட்சமாக எலிஜிபிள் கிடைச்ச டோட்டல் அமௌண்ட்டையும் கூட செலக்ட் பண்ணி விட்ரவல் அப்படிங்கிறது பண்ணிக்க முடியும். இந்த லோன் அமௌண்ட்டை ரீபேமெண்ட் பண்ணுறதுக்கும் 24 months அப்படிங்கிறது ரீபேமெண்ட் டென்யூர் கொடுத்துருக்காங்க. இதுக்கான இன்ட்ரெஸ்ட் ரேட் அப்படின்னு பார்க்க 27% per annum அப்படிங்கிறது கால்குலேட் பண்ணியிருக்காங்க. இந்த 1,13,000 லோன் அமௌண்ட்டில் 4,000 அப்படிங்கிறது ப்ராசஸிங் ஃபீஸ் ப்ளஸ் ஜிஎஸ்டி போக ரீமைனிங் அமௌண்ட்டை பேங்க் அக்கௌண்ட்லையும் கிரெடிட் பண்ணுறதா போட்டிருக்காங்க. இந்த ப்ராசஸ் எல்லாம் நம்ம டோட்டலாக கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு அதிகபட்சமாகவே ஒரு ½ hour அந்த டைம்குள்ள தான் எடுத்துக்கும். இப்போ இந்த இடத்துல ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஓவரால் ஆனுவல் பர்சன்டேஜ் ரேட்டை பொறுத்தவரைக்கும் நியர்லி 30% வரையிலும் கூட கால்குலேட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் உங்களுக்கு ஓகே அப்படிங்கிற பட்சத்தில் ஜஸ்ட் ஈனாச் அண்ட் இ-சைன் ப்ராசஸை கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்ஸ்டண்ட்டாகவே லோன் அமௌண்ட்டை வித்தின் ஒரு 1 dayக்குள்ள உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்லையும் கிரெடிட் பண்ணிடுவாங்க. இந்த இடத்துல நீங்கள் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக கவனிக்க வேண்டியது என்ன அப்படின்னா 5 அப்ளிகேஷனுமே டேரெக்டாக லோன் அப்படிங்கிறது ஒரு சிலருக்கு கொடுத்துட்ருக்காங்க. பட் இருந்தாலும் இவங்க இன்னும் நிறைய RBI ரெஜிஸ்டர்டு ஃபினான்ஸ் அண்ட் NBFC கூட பார்ட்னர்ஷிப் பண்ணி லோன் அப்படிங்கிறது கொடுத்துட்ருக்காங்க. ஸோ உங்களுடைய ப்ரொஃபைல் இந்த ஃபினான்ஸ் நிறுவனங்களுடைய எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியாவில் மேட்ச் ஆனதுனாலும் உங்களுக்கு அப்ரூவல் அப்படிங்கிறது கிடைக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ நீங்கள் செக்யூ அப்ளிகேஷனில் அப்ளை பண்ணாலும் சரி, இல்லை 5 அப்ளிகேஷனில் அப்ளை பண்ணாலும் சரி, உங்களோட ஏஜ் 18 வயசு கம்ப்ளீட் ஆகியிருந்தது, நீங்கள் ஒரு சேலரிடு பர்சனாக இருக்கீங்க, உங்களுடைய இன்கம் ஓரளவுக்கு 15,000க்கு மேலே இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுடைய கிரெடிட் ஸ்கோர் அப்படிங்கிறதும் ஓரளவுக்கு பெஸ்ட்டாக இருக்கும் பட்சத்தில் நீங்கள் அப்ளை பண்ணீங்க அப்படின்னா அப்ரூவல் கிடைக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. பட் அப்ரூவல் அப்படிங்கிறது எல்லோருக்கும் கிடைக்கும் அப்படிங்கிறத சொல்லிட முடியாது. ஏன் அப்படின்னா அப்ரூவல் அப்படிங்கிறது நிறைய ஃபேக்டர்ஸை டிபெண்ட் பண்ணியிருக்கு.
அதனால் ஈஸியாக எல்லோருக்கும் அப்ரூவல் கிடைக்கும் அப்படிங்கிற விஷயத்தை சொல்லிட முடியாது. அதையும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக நோட் பண்ணிக்கோங்க. ஓகே கைஸ், இன்றைக்கான வீடியோவில் நம்ம இந்த செக்யூ கிரெடிட் அப்படிங்கிற அப்ளிகேஷனில் கிடைக்கக்கூடிய செக்யூ இன்ஸ்டா கேஷ் அப்படிங்கிற பர்சனல் லோன் பற்றின A to Z கம்ப்ளீட்டான டீட்டெயில்ஸ் அப்படிங்கிறத பார்த்துருந்தோம். இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு கண்டினியூஸாக வேணும் அப்படின்னா வீடியோவை லைக் பண்ணிவிட்டு சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃபியூச்சரில் இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான நிறைய இன்ஃபர்மேஷன் அப்படிங்கிறது கண்டினியூஸாக வந்துகிட்டே இருக்கும். ஓகே கைஸ், தேங்க்யூ.